ஆண்டவரோ நம்மளை பாதுகாத்து நடத்தினார்ல, ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். சரி, இந்த நாள் ஆண்டவர் என்ன சொல்றான்னு பார்த்தீங்கன்னா, ஏசாயா 58 11 கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்குகிறார். நித்தமும் நடத்தின தேவனுக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. தினந்தோறும் நடத்தினார்ல, ஆண்டவருக்கு நன்றி சொல்ல நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரே, நீர் நித்தமும் என்னை நடத்தினீர் அப்படின்னு ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லணும். சரியா? அப்போ ஆண்டவர் நடத்தி வந்த பாதையை யோசித்து பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். அவர் தினந்தோறும் என்னை நடத்தி இருக்கிறார். உங்களுடைய குடும்ப காரியத்தில், வேலை காரியத்தில், பிஸ்னஸ் காரியத்தில், உங்களுடைய ஊழிய காரியத்தில் ஆண்டவர் நடத்தி வந்ததை யோசித்து பாருங்க. இந்த 1 மாத காலத்தில் தினந்தோறும் அவர் நடத்தினார். இல்லை, நான் மாசத்துல 4 நாள் தான் நடத்துவேன் அப்படி சொன்னார் ஆண்டவர். இல்லை, 1 நாள் விட்டு 1 நாள் தான் வருவேன், அப்புறம் மீதி நீ பார்த்துக்க அப்படின்னு சொன்னாரா? இல்லை, தினந்தோறும். அவருக்கு ரெஸ்டே கிடையாது, ஓய்வே கிடையாது. தினந்தோறும் நம்ம கூட இருந்து நடத்துறது தான் அவருடைய வேலை. ஒவ்வொருவரோடு கூட இருந்து நடத்துவார். இவ்வளோ ஆச்சரியமான தேவன் இல்லை? அப்போ அவரோட நடக்க ஆரம்பிச்சிட்டாலே நீங்க நடக்கிறது நிறுத்த முடியாது. என் இயேசு என் கூட நடக்கிறார், என்னை கைப்பிடித்து நடத்துகிறார், நித்தமும் நடத்துகிற தேவன். மனதார அவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதும் தினந்தோறும் நடத்தினீங்க, வருகிற மாதமும் என்னை நடத்துவீங்க, வருகிற வருஷமெல்லாம் நடத்துவீங்க, ஒரு நாளும் என்னை விட மாட்டீங்கன்னு சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உள்ளத்தொரு மகிழ்ச்சி, சந்தோஷம் வந்து விடும். ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதிலும் தினந்தோறும் என்னை நடத்தினீங்களே, உங்களுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று உம்மை துதிக்கிறேன் அப்பா. நித்தமும் என்னை நடத்தி என் ஆத்மாவை திருப்தியாக்குகிற தேவனாய் இருக்கிற அன்புக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த மகன் இந்த மகளை நித்தமும் நடத்தினீர், இனிமேல நடத்துவீர். உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.